எங்களின் இங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் என் அன்பு தங்கை சீதாலட்சுமி அவர்களுக்கு வாக்கு கேட்டு வலிமை சேர்ப்பதற்காக வந்திருக்கிற என்னுடைய அன்பிற்கினிய தம்பி அருள் திரு சகாயராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பேராயர் ஐயா சாமி ஏசுதாஸ் அவர்களுக்கும் தன்மானமும் இனமானமும் கொண்டு ஏற்றுக்கொண்ட தத்துவத்தில் தடுமாற்றம் இல்லாது தடமாற்றமும் இல்லாது உண்மையும் நேர்மையுமாக பயணித்துக் கொண்டிருக்கிற தன்னுடைய தமிழால் தனித்திறன் பெற்ற தர்க்க அறிவால் எல்லோரையும் திகைக்கவும் திணறவும் வைத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய உயிருக்கினிய அண்ணன் புரட்சி தமிழர் பறையர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். அண்ணன் அவர்கள் பேசியதில் இருக்கிற ஒரு உண்மையை என் உறவுகள் உணர வேண்டும். ஓராண்டு காலமே இருக்க போகிற ஒரு இடைத்தேர்தல் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு, அதை கொடுத்து பாருங்கள். ஒரு வாய்ப்பு. என்னதான் இவர்கள் செய்கிறார்கள், நிறைய சொல்கிறார்கள், கூட்டம் போட்டு நிறைய பேசுகிறார்கள். இந்த கருத்தை அதிகாரமிக்க சபையிலே சட்டமன்றத்திலே இந்த பிள்ளைகள் மக்களுக்காக மக்களின் பிரச்சனைகளை எடுத்து பேசுகிறார்களா என்பதை பார்ப்பதற்கு ஒரு முன்மாதிரியாக இந்த வாய்ப்பை தங்கை சீதாலட்சுமிக்கு வழங்குங்கள் என்று அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கேட்டதை நான் ஏற்ற அதே கருத்தை என் அன்பு சொந்தங்களிடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை நாங்கள் எதிர்கொள்கிறோம். இந்த ஈரோட்டு தேர்தலிலே ஒரு இடத்தில் நின்று மக்களுக்கு முன்பு வாக்கு சேகரிக்க இந்த கூட்டத்தை போடுவதற்கு ஒவ்வொரு நாளும் போராடி போராடி அனுமதியை பெற வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாக்கி வைத்திருக்கிறார்கள். கடைசி நேரத்தில் 6:30 மணி 7 மணிக்கு அனுமதியை தருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை, மக்களாட்சியை நீங்கள்
எந்த கொடிய சர்வாதிகார கொடுங்கோன்மை ஆட்சியில் கூட நீங்கள் பார்க்க முடியாது. இதை இங்கே வாக்கு சேகரிக்கிற போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சி திமுக அதுதான் போட்டியிடுகிறது. அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது. மற்றவர்கள் எல்லாம் சுயேட்சையத்தான் போட்டியிடுகிறார்கள். எங்களுக்கு வாக்குத்தாருங்கள் என்றுதான் எல்லா கட்சியும் கேட்கும். எங்களுக்கு போடவில்லை என்றாலும் பரவாயில்லை, சீமான் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மைக்கு சின்னத்திற்கு மட்டும் போட்டு விடாதீர்கள் என்று வாக்கு கேட்பது வரலாற்றிலேயே முதன்முறையாக இப்போதுதான் நடக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் போய் திமுக காரர்கள் சீமானை வளர விட்டு விட்டால் உங்களுக்கு ஆபத்தாகிவிடும், அதனால் அவருக்கு உங்கள் கட்சிக்காரர்கள் வாக்கு செலுத்தி விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பாரதிய ஜனதாவிடம் போய் சீமான் கட்டுத்தொகை வாங்கி டெபாசிட் வாங்கி நிறைய வாக்கு வாங்கி வளர்ந்து விட்டால் நீங்கள் என்ன ஆவீர்கள்? அதனால் உங்கள் கட்சிக்காரர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போது என் அன்பு சொந்தங்கள் அறிந்திருப்பீர்கள், தமிழ் தேசிய அரசியல் இவர்களுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில பேர் யாருக்குமே போட பிடிக்கலையா, ஓட்டை போடாம ஊரை விட்டு போயிருங்க, இல்லையா நோட்டாவுக்கு கூட போடுங்க, ஆனால் சீமானுக்கும் சீதா லட்சுமிக்கும் மைக்கு சின்னத்தில் போட்டு விடாதீர்கள். இப்படி கேட்டு வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை எனக்கு சொல்லுகிற போது எனக்குள் ஒரு பெருமிதமும் திமிரும், அந்த பயம் வெறும் 25,000 விடுதலை புலி வீரர்களை எதிர்த்து வீழ்த்த உலக நாடுகள் 20 நாடுகளின் துணையோடு போரை செய்த சிங்களர்களை நினைத்து நாங்கள் நினைப்போம், ஒற்றை மகன் உலக நாடுகளின் படையோடு 20 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரில் விடுதலை புலிகளை வென்றோம் என்று ராஜபக்சேயும் கோத்தபாய ராஜபக்சேயும் பேட்டி கொடுத்தது இன்றும் இருக்கிறது. அவனுடைய பிள்ளைகள் எங்களை, எளிய பிள்ளைகள் எங்களை வீழ்த்துவதற்கு இத்தனை கட்சிகளோடு கூட்டணி வைத்த கட்சி எல்லோரையும் திரட்டிக் கொண்டு அவனுக்கு போட்டு விடாதீர்கள் என்று சொல்லுகிற போது ஒன்றுதான் சொல்ல தோன்றுகிறது, அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும். அறிவார்ந்த பெருமக்களே, கற்றுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி தங்கைகளே, நோட்டாவிற்கு வாக்கு செலுத்துவது என்பது எந்த மாறுதலையும் இந்த மண்ணில் தராது. சுவையுள்ள உணவை சமைத்து நன்றாக சமைத்து நாமும் உண்ணாமல் யாருக்கும் பரிமாறாமல் குப்பையில் கொட்டுவது எப்படிப்பட்ட செயலோ, மிகவும் மதிப்பு மிக்க நமது வாக்கை அநீதிக்கு எதிராக, அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக, ஊழல் லஞ்சம் என்ற முறைகேடான அதிகாரத்திற்கு எதிராக ஏந்தாமல், அதை பயன்படுத்தாமல், இதையெல்லாம் வீழ்த்தி ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை மலரச் செய்வதற்கு பயன்படுத்தாமல் அதை குப்பையில் கொட்டினால் எப்படிப்பட்ட செயலோ அப்படிப்பட்ட செயலாகத்தான் இது மாறும். 1,00,000 பேர் ஒன்று திரண்டு இந்த
இதில் எந்த கட்சிக்கும் வாக்கு செலுத்த வேண்டாம் என்று முடிவெடுத்து நோட்டாவிற்கு செலுத்தினால் நோட்டா வெற்றி பெற்றது என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்காது. ஒரே ஒரு ஓட்டு ஒரு வேட்பாளர் பெற்றிருந்தால் கூட ஒற்றை ஓட்டில் இவர் வெற்றி பெற்றார் என்றுதான் சொல்லும். இதுதான் இங்க இருக்கிற அமைப்பு, இங்கே இருக்கிற மக்களாட்சியின் மகத்துவம் இதுதான். அதனால் வலிமை மிக்க மதிப்பு மிக்க உங்க வாக்கை முறையாக பயன்படுத்துங்கள். நம் கட்சி போட்டியிடவில்லையே, நாம் சார்ந்திருக்கிற கட்சி போட்டியிடவில்லையே என்று வாக்கு செலுத்தாது வாக்கை வீணடிக்காதீர்கள். கட்சியையும் விட எந்த லட்சியத்திற்காக நீங்கள் கட்சியில் சேர்ந்தீர்கள் என்று யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஊழல் பிடிக்கவில்லை, லஞ்சம் பிடிக்கவில்லை, இந்த மத போதை பிடிக்கவில்லை, சாதிய இழிவு தீண்டாமை கொடுமை பிடிக்கவில்லை, பாலியல் வன்கொடுமைகள் பிடிக்கவில்லை, ஏழ்மை வறுமை பசி பட்டினி பிடிக்கவில்லை, குடிக்க நீர் கிடைக்கவில்லை, குடியிருக்க வீடு இல்லை, நடக்க பாதை இல்லை, எரிக்க மின்சாரம் கிடைக்கவில்லை, இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் அதுதான் லட்சியம். அந்த லட்சியத்திற்காக உங்கள் வாக்கை நீங்கள் பயன்படுத்துங்கள். அதுதான் முதன்மையானது, அதுதான் உயர்ந்த நோக்கம். அதை அறிவார்ந்த மக்கள், கற்றறிந்தவர்கள், ஜனநாயகத்தில் இருக்கிற கடைசி வார்ப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிற மதிப்புமிக்க உரிமை வாக்கு. இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், எங்க அண்ணன் சொல்லுகிறார், காங்கிரஸ் ஆட்சியிலே 2 ரூபா கொடுத்திருக்கான்ட்டு. அதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிற போது, இந்த காங்கிரசார் ஓட்டுக்கு காசு கொடுப்பானேன், அந்த காசை வாங்கி கொண்டு எங்களுக்கே ஓட்டு போட வேண்டும் என்று 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி இருக்கிற வெங்கடாசலபதி அழைத்து கொண்டு வந்து அந்த படத்திலே அடித்து சத்தியம் வாங்குவானேன் இந்த காங்கிரஸ்கார் என்று பேரறிஞர் அண்ணா பேசியது இருக்கு. அந்த காங்கிரஸ்காருக்கும் சேர்த்து ஓட்டுக்கு 5000 கொடுக்கிற வேலையை அண்ணாவின் பெயரை சொல்லி கட்சி நடத்துகிறவர்களை செய்வதுதான் இந்த திராவிடம். அண்ணாவின் பெயரை சொல்லி கட்சி நடத்துவர்கள் தான். அந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுகிறார்கள், தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பானா? மதிப்புமிக்க தங்கத்தை தவிட்டுக்கு வாங்கி கொண்டிருப்பவர்கள் இன்று அண்ணாவின் பெயரை சொல்லி கட்சி நடத்துபவர்கள் தான். அண்ணாவால் தொடங்கப்பட்ட கட்சிக்காரர்கள் தான். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கே மதிப்புமிக்க நம் உரிமைகளை, அதாவது வாக்கை, சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்று பதிவு செய்கிறார்கள். அன்னைக்கே ஓட்டு காசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்று சொல்கிறார்கள். மாண்புமிக்க ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகத்திற்கு அடமானம் வைப்பது என்பது போராடி விடுதலை பெற்று தந்த, போராடி குடியரசாக நிறுவிய நம்முடைய முன்னோர்களின் உழைப்பை, ஈகத்தை நாம் அவமதிப்பதற்கு சமமாகிவிடும். எனவே அறிவார்ந்த பெருமக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் மிகவும் ஆழ்ந்து தெளிந்து யோசித்து வாக்கை செலுத்த வேண்டிய வரலாற்று கடமை உங்கள் முன்னால் நிற்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே நவீன தமிழகத்தை உருவாக்கியது இந்த திராவிடம் தான் என்று நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். அப்படி என்ன இந்த தமிழகம் நவீன தமிழகமாக என்ன மாறிவிட்டது? ஈரோட்டை எடுத்துக்கிறீர்கள், பாதாள சாக்கடை,
கழிவுநீர் வழிந்து ஓடுவதற்கு காவாய் இல்லை. இன்றைக்கு ஒன்றும் இந்த நகரம் புதிதாக உருவாக்கப்பட்டது ஒன்று இல்லையே. இன்றைக்கு ஒன்றும் இங்கே சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது மாமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சர் பெருமக்களோ இன்றைக்கு ஒன்றும் தேர்வு செய்யப்படவில்லையே. பல ஆண்டுகளாக இங்கே கட்சி ஆட்சி நிர்வாகம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படை வசதியை கூட நிறைவேற்றவில்லை. தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் கூட மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓட காவாய் இன்று வரை கட்டப்படவில்லை, வெட்டப்படவில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆட்சி அமைக்கிற போது மாறி மாறி ஆண்ட இரு கட்சிகளும் மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓட காவாய் வெட்டுவதற்கு கட்டுவதற்கென்று பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்குகிறார்கள். அந்த பணம் எங்கே? மின்சாரம் இல்லாது எந்த இயக்கமும் இல்லை. ஆனால் அந்த மின்சாரத்தை இத்தனை ஆண்டுகளில் தடையற்று தன் மக்களுக்கு கிடைப்பதற்கு மின் உற்பத்தி திட்டம் இருக்கிறதா என்றால் இல்லை. இலவச மின்சாரத்தை வேளாண் பெருங்குடி மக்களுக்கு கொடுக்கிறோம் என்கிறார்கள். எத்தனை மணி நேரம் இலவச மின்சாரம் கொடுக்கிறார்கள் என்றால் கணக்கில்லை. எந்த அடிப்படை கட்டமைப்பில் நம்முடைய மாநிலம் வளர்ந்திருக்கிறது? இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இதுவரை 8.5 லட்சம் கோடிகளை கடனாக பெற்றிருக்கிறது. இந்த ஆட்சி முடிந்து கீழே இறங்கும் போது 10 லட்சம் கோடியை தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 8.5 லட்சம் கோடியில் நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு நலத்திட்டம் ஒன்று 300 பெண்கள் படிக்கிற நம் தங்கைகள் படிக்கிற அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு கழிவறை. இது நவீன தமிழகத்தில் வருகிறது. ஒரே ஒரு கழிவறை. அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் என் அருமை தம்பி தங்கைகளே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, போய் பாருங்கள். உங்கள் ஊரில் இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்தை போய் பாருங்கள். சுடுகாடு போல இருக்கும். மதில் சுவர், இருந்து படிக்கிற தரை, எழுதி படிக்கிற பலகை, எதுவுமே ஒரு கழிவறை இருக்காது, விளையாட்டு திடல் இருக்காது, எந்த சுற்றுச்சூழல் சுகாதாரமாக இருக்காது, எந்த அடிப்படை வசதியும் இல்லாது சுடுகாடு போல அறிவை வளர்க்கும் கழிவறை ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம்தான். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது, உருவாகிறது என்கிறார்கள். அப்படி அறிவை வளர்க்கும் கருவறை வகுப்பறை எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். அரசு பள்ளி கல்லூரிகளின் கட்டமைப்பை கட்டிடங்களை பாருங்கள். ஆனால் இவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிற புதைத்திருக்கிற சமாதிகளை போய் பாருங்கள். என்னோடு வாருங்கள். என் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கூட அதைத்தான் சொல்லுகிறார்கள். இவர்களை எல்லாரையும் எங்களுடைய தாய்மண் தமிழ்மண் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் சமாதியை சென்னை மெரினா கடற்கரையில் வந்து பாருங்கள். குறிப்பாக ஐயா கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தை வந்து பாருங்கள். எத்தனை கோடிகளை கொட்டி நட்சத்திர விடுதி போல அந்த சமாதி புதைகுழி கட்டப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். அரசு பள்ளிக்கூடம் கல்லூரிகள் எப்படி இருக்கிறது, சுடுகாடு போல சுடுகாடு எப்படி இருக்கிறது என்று ஒரு தடவை பாருங்கள். இதுதான் நவீன தமிழகத்தை கட்டமைத்த திராவிடம். இவர்கள் கற்பித்த பகுத்தறிவு, இவர்கள் கற்பித்த கடவுள் மறுப்பு, கோயிலுக்கு செல்லாதே, முட்டாள், கடவுளை வணங்காதே, அது காட்டுமிராண்டித்தனம் என்று கோயிலை விட்டு அழைத்து வந்து வா வா, அது அறிவற்றவன் செய்கிற செயல், அது அறிவில்லாதவன் செய்கிறது, கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி என்று கூட்டிக் கொண்டு வந்து கடைசியாக அவர்களை புதைத்த புதகுழியில் வழிபட விட்டார்கள். இதுதான் திராவிடத்தின் சாதனை. வலைகளில் தட்டி பாருங்கள். இன்றும் ஒவ்வொரு நாளும் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்திலே முரசொலி செய்தித்தாள் வைக்கப்படுகிறது, காஃபிக்கு தேநீர் வைக்கப்படுகிறது, வடை வைக்கப்படுகிறது. சாப்பிடுவார் என்று
பூ தினம் பூ போட்டு வழிபாடு நடக்கிறது. ஒவ்வொரு நினைவாரத்திலும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற ஐயா ஏவா வேல் அவர்கள் கட்டையடித்து பஜனை பாடியது இன்றும் இருக்கிறது. இது எதில் வருகிறது? திராவிட பகுத்தறிவில் வருகிறது, வழிபாட்டு மரபில் வருகிறது, கடவில் மறுப்பில் வருகிறது. கோயிலில் இருந்து கூட்டி வந்து பொதகுழியை கும்பிட விட்ட பெருமக்கள் இவர்கள். இதெல்லாம் நவீன தமிழக கட்டமைப்பிலே வந்து சேருகிறது. கதவில்லாத கழிவறை எவ்வளவு எவ்வளவு கால கொடுமை. நீங்க போய் பாருங்க, இங்க என்ன இருக்கிறது என்று பாருங்க. எங்கேயாவது சாலை, அடிப்படை சாலை, மக்கள் பயணிக்கிற சாலை கட்டமைப்பு சரியா இருக்கிறது என்று நீங்கள் உங்களால் ஒத்துக்கொள்ள முடியுமா? எது நவீனம்? எது நவீனம்? சந்திர மண்டலத்திற்கு சந்திராயன் மேலே பறக்கிறது. அதே நேரத்தில் மனித கழிவை மூழ்கி எடுப்பதற்கு மூக்கை பிடித்துக் கொண்டு நம்முடைய சக மனிதன் சாக்கடை குழிக்குள் இறங்கிக் கொண்டிருக்கிறான். அமெரிக்காவிலே, என் அன்பு சொந்தங்களே, அமெரிக்காவில் வாக்கை சீட்டில் செலுத்துகிறான். வாக்கு சீட்டிலே மனித கழிவை எந்திரம் உள்ளே இறங்கி எடுத்து சுத்தம் பண்ணுகிறது. இங்கே வாக்கை எந்திரத்திலே செலுத்துகிறான். மனித கழிவை மனிதனே மூழ்கி எடுத்து சுத்தம் பண்ணுகிறான். இதெல்லாம் வளர்ச்சி. கோயில்களிலே மணி அடிக்கிறவன் கைவலிக்கும் என்று நவீன அறிவியல் ஒரு பொத்தானை அழுத்தினால் மணி அதுவே அடிக்கிறது. டங் டங்னு ஒரு சுத்தியல் போய் மணி அடிக்கிறது. அறிவியல் வளர்ச்சி, தொழில்நுட்பம், நவீனம். எத்தனை ஆண்டுகளாக மனித கழிவை மனிதனை மூழ்கி எடுத்து சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். விஷவாயு தாக்கி இறந்து கொண்டிருக்கிறான். இதற்கு ஏன் மாற்று கண்டுபிடிக்கப்படவில்லை? ஏனால் மணி அடிப்பவன் ஏன் ஆள் இல்லை, மலத்தை அள்ளி சுத்தம் பண்ணுகிறவன் ஏன் ஆள். அதனால் நீ அதை பத்தி கவலைப்படவில்லை. எதில் இருக்கிறது நவீனம்? எங்கே இருக்கிறது? வார்த்தையில் நவீன தமிழகத்தை படைத்தது இந்த திராவிடம். எங்க அண்ணன் சொல்ற 200 ரூபாய் 2 ரூபா கொடுத்துருக்காங்க காங்கிரஸ். அப்போ இப்போ 2000, 3000, 4000, 5000 என்று கொடுத்து வாக்கை பறிப்பதுதான் நவீன தமிழகத்தை படைத்த திராவிடத்தின் சாதனை. 60 ஆண்டுகள் ஆட்சி செய்து இலவசமாக அரிசி போட்டால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் பிழைக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் என் இன மக்களை வைத்ததுதான் நவீன தமிழக படைப்பு, நவீன தமிழகத்தை உருவாக்கிய திராவிடர்களின் சாதனை. சொல்லிக்கொண்டே போகலாம். மாற்று மாற்று என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று என்ற முழக்கத்தை உங்கள் பிள்ளைகள் தொடர்ச்சியாக முன்வைக்கிறோம். என்ன மாற்று? எப்படிப்பட்ட மாற்று? எதிலிருந்து மாற்று? எந்த கட்சி ஆட்சிகளில் இருந்து மாற்று? கல்வி, ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி என்று இருக்கிறது. தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு சென்றால் தரமான கல்வி, தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் தரமான மருத்துவம். இந்த நிலையை மாற்றி ஏழைக்கொன்று பணக்காரனுக்கொன்று இருக்கிற கல்வி நிலையை மாற்றி எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமான கல்வியை கிடைக்க செய்வது, இலவசமாக கிடைக்க செய்வது மாற்று. முதல் குடிமகன், நாட்டின் முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அதே மருத்துவ தரத்தை கடைகோடி மகனுக்கும் ஈரோட்டு கிழக்கில் இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏழை உழவர் குடிமகனுக்கும் கிடைக்க செய்வதுதான் சரியான ஜனநாயகம். அதுதான் மாற்று. 1 ரூபாயிலிருந்து 1 கோடி கல்வி வரை, ஆரம்ப கல்வியில் இருந்த ஆராய்ச்சி கல்வி வரை நாட்டின் குடிகளுக்கு இலவசமாக கிடைக்க செய்வதுதான் மாற்று. அப்படிப்பட்ட மாற்றை உருவாக்கத்தான்
உங்கள் பிள்ளைகள் இந்த மாற்று அரசியல் புரட்சி என்ற முழக்கத்தோடு இதை முன்னெடுக்கிறோம். அப்படி இல்லை. கல்வி என்பது மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது. மருத்துவமும் மிக உயர்ந்த விற்பனை பண்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நீர் மனிதனுக்கான தேவை மட்டுமல்ல, இது உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிறது. அந்த நீர் மிக உயர்ந்த சந்தை பண்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. மானுட தேவைக்கு ஒரு அழைத்து பேசினால் தண்ணி வந்து சேர்ந்து விடுகிறது. ஆனால் உலகில் பல லட்சக்கணக்கான உயிர்கள் இருக்கிறது. அந்த உயிர்களின் நீர் தேவைக்கு எங்கு செல்லும் என்கிற கேள்வியை நாம் யாருமே எழுப்பி பார்ப்பதில்லை. இங்கே தலைக்கு பின்னால் மரம் இருக்கிறது. 400 அடி 300 அடிக்கு கீழே நாம் ஆழ்குழாய் கிணறை போட்டு தண்ணீரை உறிஞ்சிக் கொள்கிறோம். இந்த மரத்தின் மேல் எவ்வளவு ஆழம் போகும் என்ற உயிரியல் உண்மையை நாம் அறியணும். 400 அடி 500 அடிக்கு கீழே போய் ஆழ்குழாய் மூலமாக தண்ணீரை உறிஞ்சி விட்டால் மற்ற மரங்கள், செடிகள், கொடிகள் தங்களின் உயிர் தேவையான நீர் தேவைக்கு என்ன செய்யும் என்ற சிந்தனை என்று வருகிறதோ அன்றுதான் இந்த உலகம், இந்த பூமி பாதுகாப்பாக வாழும். அறிவார்ந்த பெருமக்களே, நாம் வணங்குவதற்கு பல லட்சக்கணக்கான சாமிகள் இருக்கிறது. ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது. அந்த பூமியை காப்பாற்ற இந்த பெருநிலத்தில் இல்லை, இந்த பூமி பந்திலேயே அரசியல் செய்ய ஒரே ஒரு கட்சி தான் இருக்கிறது. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது. வேற யாரும் இதை பேச மாட்டார்கள். சாதி பேசுவார்கள், மதம் சொல்லுவார்கள், சாமியை பேசுவார்கள். இது எல்லாம் கடந்து வாழுகிற பூமியை காப்பாற்ற வாருங்கள் என் மக்களே, அதற்காக வாக்கை தாருங்கள் என் சொந்தங்களே என்று சொல்லி உங்கள் முன்னால் நிற்கிற ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இங்கே பேசிய என்னுடைய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கூட என் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவை, தீண்டாமை, கொடுமையை, என் மீது சுமத்த இருக்கிற ஏழ்மை, வறுமையை, எனக்கு சுவாசிக்க காற்று இல்லை, நான் நஞ்சை சுவாசிக்கிறேன், கந்தக தூசியை சுவாசிக்கிறேன், பெட்ரோல் டீசல் இதை எரித்து வெளியிடுகிற நச்சு புகையை நான் சுவாசிக்கிறேன், காற்றை இல்லாது கந்தக துகளை சுவாசிக்கிறேன். நான் குடிக்கிற நீர் மனிதன் உயிர்கள் குடிக்கிற திறனை இழந்து நஞ்சாக இருக்கிறது, அதை குடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உண்கிற உணவு உணவல்ல, விஷத்தை, நச்சு பண்டத்தை உண்டு கொண்டிருக்கிறேன். உங்களால் திராட்சை பழத்தை அப்படியே வாங்கி உண்ண முடியுமா? உங்களால் நம்பிக்கையோடு வாழைப்பழத்தை சாப்பிட முடியுமா? உங்களால் மாம்பழத்தை அப்படியே அறுத்து சாப்பிட முடியுமா? இல்லை. ஒரே நேரத்தில் மொத்தமாக பழுக்க வைக்க வேண்டும் என்று கற்களை வைத்து பழுக்க வைத்து அதை அப்படியே அறுத்து சாப்பிட்டால் வாய் வெந்து புண்ணாகி எண்ணற்ற நோய்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் வருகிறது, நம் தாய்க்கு மார்பு புற்றுநோய் வருகிறது என்றால் காரணம் என்ன? தாயின் மார்பில் பால் குடித்ததை தவிர ஒன்றும் செய்யாத குழந்தைக்கு புற்று வருகிறது என்றால் தாய்ப்பால் நஞ்சாகி இருக்கிறது. தாய்ப்பால் ஏன் நஞ்சானது? தாய் உண்ட உணவு நஞ்சாகி இருக்கிறது. தாய் என்ன உணவு உண்டால்? காய்கறிகள் தான். அப்ப நாம் உணவை விளைய வைக்காமல் விஷத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறோம். இதைத்தான் எங்கள் பெரிய தகப்பன் நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு என்றார். வேளாண்மை என்பதே, என் உடன் பிறந்தார்களே, வேளாண்மை என்பது இயற்கைதான். பிறகு இயற்கை வேளாண்மை என்ற சொல் ஏன் வந்தது? செயற்கையாக என்ன நடந்தது? நச்சு உரங்களை, வேதி உப்புக்களை நாம் செடி கொடிகள், நாத்து எல்லாவற்றிலும் அந்த வேர்களில் கொட்டி விஷத்தை விளைய வைத்தோம். அது எவ்வளவு பெரிய பேராபத்து என்பதை உணராமல் இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேனீக்கள் என்ற இனம் பூச்சி செத்து போனால் 4 ஆண்டுகள் கூட மனிதர்கள் வாழ முடியாது என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றார். தேனீக்களுக்கும் மனித உயிர்களுக்கும் என்ன சம்பந்தம்?
தேனீக்கள் ஏன் செத்து போகுது? வண்ணத்து பூச்சி, பூச்சி, வண்டு, தேனீக்கள் இவை இல்லை என்றால் எல்லா செடிகளும், எல்லா நாற்றுக்களும், எல்லா மரங்களும் பூக்கும், காய்க்காது. இந்த சீத்தாப்பழம், இந்த கொய்யாப்பழம், இந்த தக்காளி, இந்த சொரக்காய், இந்த பூசணிக்காய், இந்த கத்திரி, எல்லா பூவிலும் தேனீக்கள், பூச்சிகள், வண்டுகள், வண்ணத்து பூச்சிகள் தன் உணவு தேவைக்காக தேனை உண்ண போகும். அந்த தேனை உண்டு விட்டு அடுத்த செடிக்கு போகும், அடுத்த பூவில் போய் உட்காரும். இந்த பூவில் ஒட்டிய மகரந்த துகள்களை அந்த பூவுக்கு கடத்தும், அந்த பூவில் ஒட்டிய மகரந்த துகள்களை அடுத்த பூவுக்கு கடத்தும். இப்படி இந்த மகரந்தை கடத்தி விடுவதால் அந்த பூக்கள் சூழ் கொண்டு கரு கொண்டு காய்க்கும். இதுதான் இயற்கையின் விதி. இந்த பூச்சி செத்து போனால் பூக்கும், காய்க்காது. காய்க்கவில்லை என்றால் விளைச்சல் குறையும், உணவு தேவை குறையும், வறுமை பெருகும், பட்டினி பசியால் மக்கள் சாவார்கள். இப்போது இந்த வண்ணத்து பூச்சி, தேனீக்கள் எல்லாம் செத்து போனது. பெரிய பெரிய பண்ணைகளிலே வேலைக்கு ஆள்களை வைத்து இந்த பூவையும் இந்த பூவையும் உரசி உரசி மனிதன் மகரந்தத்தை கடத்தி கொண்டிருக்கிறான். இங்கே பேசிய என்னுடைய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொன்னார்கள், 11 விழுக்காட்டு மக்கள், ஆண் பிள்ளைகள் குழந்தை வருகிற திறனை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. என் அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த பெருமக்களே, சரியாக 1/4 நூற்றாண்டுக்கு முன்பு பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்த அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் ஒரு 30-35 ஆண்டுக்கு முன்பு குடும்ப கட்டுப்பாடு 20 அம்ச திட்டத்திலே ஃபேமிலி பிளானிங் என்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள். அதிலே 2 குழந்தைகளுக்கு மேல் வேணாம், பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இது எதற்கு? மால்தஸினுடைய கோட்பாடு. மால்தஸ் பொருளாதார மேதை. அவன் என்ன சொல்லுகிறான்? உற்பத்தி 1 கூட்டல் 1 2 கூட்டல் 1 2 இப்படி கூட்டல் விகிதத்தில் உற்பத்தி ப்ரொடக்ஷன் ஏறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் பாப்புலேஷன், மக்கள் பெருக்கம் 2 × 2 × 2 என்று பெருக்கல் விகிதத்தில் போய்கொண்டிருக்கிறது. அப்ப மக்கள் பெருக்கம் உற்பத்தியும் சமவிகிதத்தில் இல்லை என்றால் அந்த நாடு பற்றாக்குறையை சந்தித்து ஏழ்மை வறுமையில் சிக்கும், பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் என்று சொல்ற. இதனாலே பிறப்பு விகிதத்தை, உற்பத்தி விகிதத்தை அதிகப்படுத்த முடியாத நாடுகள் பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். அப்போது குடும்ப கட்டுப்பாடு, நாம் இருவர் நமக்கு இருவர் என்று வந்தார்கள். ஏன்? பிறப்பை குழந்தைகள் பெற்றுக் கொள்கிற திறன் பெற்றோருக்கு இருந்தது. அன்றைக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் என்று ஆசிரிய பெருமக்களை கூடுதல் பணிக்கு அமர்த்தி வீடு வீடுக்கு சென்று தாய்மார்களை, பெற்றோர்களை, அவர்களை திரும்ப திரும்ப பேசி கருத்தடை செய்தார்கள். ஃபேமிலி பிளானிங் என்று கருத்தடை செய்தார்கள். குடும்ப கட்டுப்பாடு என்ற ஒன்றை சொன்னார்கள். எல்லா சுவத்திலும் எழுதி வைத்திருந்தது முக்கோணம் போட்டு ஒரு அப்பா அம்மா இருப்பார்கள், இந்த பக்கம் இந்த பக்கம் 2 குழந்தைகள் இருப்பார்கள், நாம் இருவர் நமக்கு இருவர் என்று எல்லா பள்ளிக்கூடங்களிலும் மாநகராட்சி கட்டடங்களிலும் எழுதியிருந்தது, பேருந்துகளிலும் எழுதியிருந்தது. பிறகு கொஞ்ச நாள் இருந்தது, நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று எழுதி வைத்தார்கள். கொஞ்ச நாள் போனது, இன்று நாம் இருவர் நமக்கதற்கு இன்னொருவர் என்று எழுதிவிட்டார்கள். இப்போது குழந்தை பெறுகிற திறன் சுத்தமாக இல்லாததனால் செயற்கை கருத்தரிப்பு முறை தெருவுக்கு 2 வந்து நாங்கள் ஐஸ்வர்யா வந்தோம், எங்களுக்கும் ஒரு குழந்தை என்று விளம்பரங்கள் கூவி கூவி அழைக்கிறது. தெருவுக்கு 2 செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் உருவாகிவிட்டது என்றால் இந்த நாடு 1/4 நூற்றாண்டுகளில் எவ்வளவு பெரிய மாறுதலை சந்தித்திருக்கிறது என்று பாருங்கள். மது விஷம் என்று தெரிந்து தெருவுக்கு திறந்து வைக்கிற அரசு உலகத்தில் அரசா தரிசா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு? அதைத்தான் என் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொல்கிறார்கள், குழந்தை பெற்றுக் கொள்கிற திறனை இழந்து நிற்கிறார்கள். காரணம் குடிக்கிற நீர்,
சுவாசிக்கிற காற்று, உண்கிற உணவு எல்லாம் நஞ்சாகி போனது. நீங்கள் குடிக்கிற தண்ணீர் எந்த மருத்துவரிடத்தில் அதை கேளுங்கள், எந்த ஆய்வு கூடத்திற்கு அதை அனுப்புங்கள். அது குடிக்கிற தகுதியோடு இருக்கிறதா? அந்த தண்ணீரை குடிப்பீர்கள், தாகம் நிற்கும். ஆனால் தண்ணீரால் மனித உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல், திறன் கிடைக்குமா? 30 வயசிலே முட்டிக்கால் வலிக்குது. காரணம், நீரால் கிடைக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. தாகம் நிற்கும், தண்ணீரால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல். தண்ணீரில் கண்ணுக்கு தெரியாத பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள். எல்லாவற்றிலும் நீங்கள் செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறீர்கள், மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுகிறீர்கள். அந்த தண்ணீரை உங்கள் செடி, உங்கள் மரம் உணவாக எடுத்துக்கொள்ள முடியாது. பிறகு எப்படி? உங்களுக்கு தெரியாது பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள், பாக்டீரியா, பூஞ்சை, காளான் அந்த மரத்துக்கு கீழே மண்ணிலே இருக்கிறது. அது தனக்கான உணவுக்கு தண்ணீரை உறிஞ்சி உட்கொண்டு மரம் செடிகளுக்கான உணவாக மாற்றி அனுப்புகிறது. அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகளே, மண் என்றால் மண் அல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களின் திரட்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது வெறும் மண் அல்ல. ஒற்றை வைக்கோல் புரட்சி என்று நாம் படிக்கிற மாசானுவ புக்காக்கோ அவர்கள் அப்பா இப்படிதான் ரசாயன உரங்களை கொட்டி கொட்டி மண்ணு மலடாகி போனது, வெந்து போனது. உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான் போல ரசாயன உப்பை கொட்டி கொட்டி வெந்து போனது. எது போட்டாலும் முளைக்கல. என்ன செய்யறதுன்னு தெரியல. 6 மாசம் 7 மாசம் வேளாண்மை செய்து விட்டு உழுது மண்ணை வளப்படுத்தி மண்ணை ஆய்வுக்கு அனுப்பும் போது பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்தது. அப்போதுதான் மண் மறுபடியும் உயிர் பெற்றது விட்டது என்று நம்பி வேளாண்மையை தொடங்கினான். என் அன்பு சொந்தங்களே, ஒற்றை வைக்கோல் புரட்சி போல ஒற்றை வாக்கு புரட்சியை ஈரோடு கிழக்கில் வாழ்கிற என் மக்கள் நீங்கள் செய்ய வேண்டும். வேற வழியே கிடையாது. இப்போது நமக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன? அறிவியல். எவ்வளவு பெரிய அறிவியல் வளர்ந்திருக்கிறது. விண்வெளிக்கு போறோம், சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் விடுகிறோம். தோசை மாவை உங்கள் அறிவியல் புளிக்க வைக்குமா? பாலை தயிராக்குமா? முடியாது. மனித அறிவு நுண்ணுயிர்களோட மோதி செத்து போனது என்றார் எங்கப்பா. கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் தான் தோசை மாவை புளிக்க வைக்கும். கண்ணுக்கு தெரியாத அந்த பாக்டீரியா, பூஞ்சை, காளான்கள் தான் பாலை தயிராக்கும். நீ பெரிய கொம்பாதி கொம்பன் தானே, கண்டமிட்டு கண்ட ஏவுகணை வெடிகணை அழுகுண்ட போட்டு எல்லாரையும் ஒரே நொடியில கொன்றுவிய. கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி கொரோனான்னா எல்லா பயிலும் தேவாலயத்தை மூடுனா, பள்ளிவாசல மூடுனா, கோயில மூடுனா, எவன் எங்க போய் படுத்தான்னு தெரியல. ஒருத்தனை பார்க்கல, தொடல. ஒரு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி என்ன பாடுபட்டது உலகம் பாரு. எங்கே போனது உன் அறிவு? ஒண்ணும் பண்ண முடியல. ஆனாலும் நீ நம்பினாய். எத்தனை காலமாக புற்றுநோய் இருக்கிறது, அதற்கு இன்னும் மருந்து இல்லை. சளி இருமலுக்கு மருந்து இருக்கா? இந்த எங்க ஐயா டாக்டர் இருக்கா, எங்க அப்பா இருக்க. அப்பா சளி இருமலுக்கு மருந்து இருக்கா? எனக்கு இருமல் சளி என்னை சுத்தி வெறும் மருத்துவர்கள் தான். என் தம்பிகிட்ட கேட்டேன், இதை சாப்பிடுங்க, குடிங்க, ஒரு வாரத்துல சரியாயிரும். என்னடா சொல்ற? இதை சாப்பிடுங்க, ஒரு வாரத்துல சரியாயிரும். என்னடா சொல்ற? சாப்பிட்டாலும் ஒரு வாரத்துல சரியாகும், சாப்பிடலினாலும் ஒரு வாரம் சரியாகும். சளி இருமல் வந்தா ஒரு வாரம் இருந்துட்டு தான் போகும் அப்படின்னு. என்னடா சொல்ற? அண்ணே, அதுக்கெல்லாம் மருந்து இல்லைன்னே, ஏதோ கொடுக்குறோம், அது ஒரு வாரம் இருந்துட்டு தானே போகும், போங்கண்ணே அப்படின்னு. சளி இருமலுக்கு மருந்து இல்லை. இவ்வளவு காலமாக இருக்கிற புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படல. எய்ட்ஸ்ன்னு ஒரு நோய் வரவே எவ்வளவு நாளாகுது, மருந்து இல்லை. இதுக்கெல்லாம் மருந்து இல்லைன்னு தெரிஞ்ச உனக்கு
ஒரே நாள்ல கொரோனாவுக்கு வேக்சின் போடு, இந்த அதை போடு, இதை போடு. ஏன்னா ஒரு நாள்ல வந்த கொரோனாவுக்கு உடனே மருந்து கண்டுபிடிச்சிட்டு ஊசி போடணும்னு நீ எப்படி போட்ட? பல லட்சம் கோடிக்கு கொரோனாவுக்கு ஊசி வித்துட்டு போயிட்டான் முதலாளி. இப்போ திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறானே, அந்த கொரோனா ஊசி போட்டதான் காரணம்ன்றான். எல்லாம் வியாபாரம், எல்லாம் வியாபாரம். விவசாய புரட்சி, பசுமை புரட்சி என்று வந்தார்கள். எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றாரு, மகனே விவசாய புரட்சி வந்தார்கள், அதை விஞ்ஞானம் என்று நினைத்தோம், கடைசியாத்தான் தெரிஞ்சது அது வியாபாரம் என்று. உலகம் சந்தையாகி போனது. உலகம் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டதால் எல்லாமே வியாபாரமாகி போனது. இதில் மனிதனும் ஒரு விற்பனை பண்டம்தான். முன்பெல்லாம் மூளை சாவு, மூளை காய்ச்சல் என்ற ஒன்றை நீ கேள்விப்பட்டிருப்பியா? இல்லை. எல்லா இடங்களிலும் சிறுநீரகத்திற்கும் கண்களுக்கும் இதயத்திற்கும் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவன் விபத்தில் ஏதாவது ஒருத்தர் வந்தால் மூளை பிரெயின் டெட், மூளை சாவு என்று அறிவித்துவிட்டு உறுப்புகளை எடுத்து வித்து விடுகிற கொடிய வியாபாரம் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்? நீயும் ஒரு பொருள்தான், ஒரு பண்டம். இயற்கை முறையில் பிரசவம் எங்கேயாவது நீ கேள்விப்படுகிறியா? இல்லை. அறுவை சிகிச்சை முறைதான். உனக்கு ஒரு நோய் இருக்கிறது, என் பிள்ளை என் குழந்தை நல்ல நேரத்தில் நல்ல ராசி நட்சத்திரத்தில் பிறக்க வேண்டும் என்று போய் நிற்கிறாய். சோசியக்காரன் குறித்து தருகிறான். வயிற்று வலி வந்து பிரசவ நேரம் வந்தாலும் நீ மருத்துவரிடத்தில் சொல்லி கொஞ்சம் தாமதித்து சரியான நேரத்தில் அறுத்து எடுக்கிறாய். இது ஒரு நோய். வயிற்றில் கத்தியை வச்சு கீறி எடுத்தால்தான் 10,000 முடிகிற கட்டணம் ₹1,00,000 போகும். அவனுக்கு வியாபாரம். மருத்துவம் ஒரு வியாபாரம், கல்வி ஒரு வியாபாரம். அறிவு, நல்ல அறிவு வேணுமா, நிறைய காசை கட்டி நல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகணும், தனியார் முதலாளி. இந்த நிலையை நீ மாற்றணும். கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. இந்த கல்வி மருத்துவத்தை, சரியான சமமான தரமான கல்வியும் மருத்துவத்தையும் இந்த மகன் எல்லோருக்கும் சமமாக கொடுத்து விட்டேன் என்றால் 90 வயது உன் தாய், அவள் உன் தாய் அல்ல, வீட்டின் தாய் அல்ல, என் நாட்டின் தாய், தமிழ் தேசிய தாய். அவளை நான் பாதுகாப்பேன். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் இயற்றி ஒரு வகுப்பில் இருந்து ஆராய்ச்சி வகுப்பு வரை என் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை நாங்கள் கொடுத்து விடும். அங்க சாதி, பணக்காரன், ஏழை எதுவும் கிடையாது. அப்படி வருகிற போது உனக்கு பணத்தின் தேவை குறைஞ்சிடும். ₹1 1 கோடி மருத்துவம் வரை நாட்டின் குடிகளுக்கு தரமான மருத்துவம். எழுதி வையுங்கள் என் அன்பு மக்களே. ஈரோட்டு கிழக்கில் உங்கள் மகன் உறுதி தருகிறேன். என் தலைவன் மீது, என் தாய் தமிழின் மீது, எனக்கு உயிர்ப்பால் தந்த தாயின் மீதும் அறிவிப்பால் தந்த என் தமிழின் மீதும் எல்லாவற்றுக்கு மேலாக நான் நேசத்தில் நிற்கிற என் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு உங்கள் மகன் சொல்லுகிறேன். தனியார் பள்ளி கல்லூரிகளில், அதை தாண்டி அரசு பள்ளி கல்லூரிகளில் ஆகத்தரமான கல்வியை நான் தருவேன். காவிரி, அப்போலோ, MG ராமச்சந்திரா போன்ற தனியார் மருத்துவமனைகளில் கிடைக்கிற தரத்தை விட அரசு மருத்துவமனைகளிலே ஆகச் சிறந்த மருத்துவத்தை உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டு மக்களுக்கு தரும். எங்க அண்ணன் சொன்ன மாதிரி எங்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. என் தாய் தமிழுக்கு பாசங்காட்டத்தான் தெரியும், பகைக்க தெரியாது. அன்பு செலுத்தத்தான் தெரியும், வம்பு செய்ய தெரியாது. பகைக்க மாட்டாள், பகை வந்தால் விட மாட்டாள்.
அதுதான் என் தமிழ் தாயின் சிறப்பு. பூச்சி, வண்டு, ஈ, எறும்புக்கு அரசியல் பேசிக் கொண்டிருக்கிற மகன் என்னை போலவே எலும்பு, நரம்பு, ரத்தம், சதை கொண்ட சக மக்களை வெறுப்போம் என்று பேசுவது எவ்வளவு கேவலமானது. என் இனத்திற்கென்று ஒரு மாண்பு இருக்கு. உலகத்தில் எல்லோரும் மானுடம் பேசினான், நாங்கள் உயிர்மை நேயம் பேசினோம். நாங்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, உயிர்மை நேயர்கள். அவனவன் நிலத்தை நேசித்தான், நாங்கள் உலகந்தழுவி நேசித்தோம். சீனன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் ஊமை என்றான். ஆங்கிலேயன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் என்றான். அரேபியன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான். அன்னை தமிழ் நிலத்தில் என் மண்ணில் பிறந்த மணவாளம்பட்டியில் பிறந்த கனியன் பூங்குன்றன் எழுந்தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். என் மூதாதை வந்தான், பகுத்துண்டு பல் உறவுகள் என்று பாடாமல் பல் உயிர்கள் என்று பாடினான். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று சொல்லாமல் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடினான். அறிவார்ந்த பெருமக்களே, ஒருவன் கேட்டு ஒரு பொருளை கொடுப்பது கொடைதான், ஆனால் அது சிறந்த கொடை அல்ல. ஒருவன் கேட்காமலே கொடுப்பது, முகம் வாடி இருக்கிறதே, பசியோடு இருப்பான் போலவே 200 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டு விட்டு வா என்று சொல்வது கொடைதான். ஆனால் கேட்கும் போது ஒருவன் மானத்தை இழந்து விடுகிறான், அது சிறந்த கொடை அல்ல. கேட்காமல் கொடுப்பது கொடைதான், ஆனால் அதுவும் சிறந்த கொடை அல்ல. எது சிறந்த கொடை? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கிற கொடைதான் ஆக சிறந்த கொடை என்று தமிழிலே புறப்பொருள் வெண்பாமாலை பாடுகிறது. அந்த வகையிலே கேட்காத முல்லை கொடிக்கு தேரை விட்டு விட்டு போன என் பாட்டன் பாரியும் கேட்காத மயிலுக்கு போர்வையை போத்திவிட்ட பேகனும் தான் ஆக சிறந்த கொடை வள்ளல்கள் என்று என்னுடைய இலக்கியம் பாடுகிறது. அந்த மரபில் வந்த நான் மற்ற சமூகத்தை, இனத்தை வெறுப்போம் என்று பேசுவது என் இனத்தின் மாண்பை, தமிழ் தேசிய மக்களின் பேரன்பை, பெருந்தன்மையை இழிவு செய்கிறது என்பது தமிழ் தேசிய பிள்ளைகளின் கருத்து. முதல்ல அதை கைவிடுங்கள். தடையற்ற மின்சாரம் எல்லோருக்கும் தான், சரியான கல்வி எல்லோருக்கும் தான், சரியான மருத்துவம் எல்லோருக்கும் தான். என்னரும் சொந்தங்களே, இமயவரை பறை வாழ்ந்த இனக்கூட்டம் காலடியில் குறுகி நிற்கிறது. எல்லோருக்கும் தனித்தனி மாநிலங்கள், அவரவர் நிலத்தை அவரவர் வாழ்கிறீர்கள், ஆள்கிறீர்கள். என் நிலத்தில் ஒரே ஒரு நிலம்தான். உலகின் மூத்த மொழி தமிழ் செத்து போனது, உயிர்ப்பிக்க துடிக்கும் பிள்ளைகள். என் நிலத்தின் வளம் களவு போய் கொண்டிருக்கிறது. எங்கள் பாட்டன் பாரதி, நாளெல்லாம் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ என்கிறான். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் இப்பயிரை, கருகத்திலோ திருவுளமோங்கிறான். இந்த நிலத்தை வளத்தை பாதுகாத்து எங்களுக்கும் பின்பு வருகிற எங்கள் தலைமுறைக்கு என் மலையை அப்படி என் பாட்டன் வங்கி நிறைய பணம் போடவில்லை, மாளிகை கட்டி தரவில்லை, விலை உயர்ந்த காரை வாங்கி வாசலிலே நிறுத்தவில்லை. ஆறை ஆறாக வைத்தான், அருவியை அருவியாக வைத்தான், மலையை மலையாக வைத்தான், ஏரியை ஏரியாக வைத்தான், காட்டை காடாக வைத்து விட்டு போனான். இன்று அது இருக்கிறதா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பாருங்கள். எங்களுக்கும் பின்னே வருகிற எங்கள் பிள்ளைகளுக்கு சுவாசிக்க காற்று, குடிக்க தண்ணீர், பசிக்கு நஞ்சில்லா உணவு, படிக்க கல்வி, படித்தால் பார்க்க வேலை, வேலைக்கு ஏற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற மானத்தை இழந்த ஈன பிளப்பில்லாது தன்மானத்தோடு என் இன மக்கள் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று துடிக்கிற பிள்ளைகள். அதற்காக எங்களுக்கு வாக்கு தாருங்கள். நாங்கள் இந்தி ஒழிக அல்ல, என் தம்பி துறை கூட காட்டினார், இந்தி ஒழிக அல்ல, தமிழ் வாழ்க.
பெரியார் ஒழிக அல்ல எங்கள் முழக்கம், பிரபாகரன் வாழ்க. திராவிடம் ஒழிக அல்ல, தமிழ் தேசியம் வளர்க வெல்க. இதுதான் எங்கள் முழக்கம். நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லும் போது நீங்கள் ஏன் வெறுக்கிறீர்கள், எதிர்க்கிறீர்கள்? இதுதான் எங்கள் கேள்வி. எல்லா எங்கள் பெருமையையும், எல்லா எங்கள் இன அடையாளங்களையும், என் வழிபாட்டை, என்னுடைய வரலாற்றை எல்லாவற்றையும் மறைத்து எல்லாம் நான் தந்தது, நான் செய்தது என்கிற போதுதான் தமிழ் தேசிய இனப்பிள்ளைகள் கிளர்ந்து எழுச்சி வர வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் உலகெங்கும் பரவி வாழ்கிற 13 கோடி மக்கள் நாங்கள். கர்நாடகாவில் வாழ்கிறோம் 1.25 கோடி. எங்களுக்கென்று என்ன அரசியல் இருக்கிறது? இல்லை. அந்த மண்ணின் மக்களோடு கரைந்து வாழ்கிறோம். ஆந்திராவிலே 36 லட்சம் 30 லட்சத்திற்கு மேலே வாழ்கிறோம். எங்களுக்கென்று என்ன அரசியல் இருக்கிறது? அந்த நிலத்தின் அரசியலோடு கரைந்து வாழ்கிறோம். கேரளாவிலே பல லட்சக்கணக்கான மக்கள். எங்களுக்கு என்ன அரசியல் இருக்கிறது? அந்த மண்ணின் மக்களோடு கரைந்து வாழ்கிறோம். மகாராஷ்டிராவில் 36 லட்சம் மக்கள் வாழ்கிறோம். எங்களுக்கு என்ன அரசியல் இருக்கிறது? அந்த மண்ணின் மக்களின் அரசியலோடு கரைந்து இணைந்து வாழ்கிறோம். லண்டனில், பிரிட்டனில், பிரான்சில், ஜெர்மனியில், நார்வேயில், அமெரிக்கா, எல்லா நாடுகளிலும் வாழ்கிறோம். அந்தந்த நாட்டில், மலேசியாவில், சிங்கப்பூரில், மாலத்தீவில், மொரிஷியஸில், எல்லா நாடுகளிலும் அந்தந்த மண்ணின் மக்கள் முன்னெடுக்கிற அரசியலோடு இணைந்து வாழ்கிறோம். இந்த நிலத்தில் தாழ்த்து வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய பிள்ளைகள் தமிழ் மீட்சியுற்று, தமிழினம் எழுச்சியுற்று, தங்களுக்கான அரசியல் வலிமையை பெற்று, தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவி அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்களை பாதுகாப்பாக வாழ வைப்பதற்கு ஒரு அதிகாரத்தை நிறுவ துடிக்கிற போது எங்களுக்கு துணை நிற்க வேண்டியது இந்த நிலத்திலே வாழ்கிற எல்லா மக்களினுடைய பிறவி கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, எங்கே இருக்கிறது வெறுப்பு? எங்கே இருக்கிறது பாசிசம்? எங்கே இருக்கிறது இனவெறி? நாங்கள் தமிழர்கள் என்பதை இனவெறி என்றால் நீங்கள் ஏதோ ஒரு இனத்தின் வெறியர். நாங்கள் செய்வது வெறுப்பு அரசியல் அல்ல, தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையை, உரிமை அரசியல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது புரியாமல் திரும்ப திரும்ப நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதுதான் தேவையற்றது. இது அறிவார்ந்த பெருமக்கள், அருந்ததிய மக்களின் இடஒதுக்கீட்டை சீமான் எதிர்க்கிறார். இல்லை இல்லை, இடஒதுக்கீடு கொடுத்ததில் சிக்கல் இல்லை, என்னிடத்தில் இருந்து எடுத்து கொடுத்ததான் சிக்கல். பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு 10 விழுக்காடு எடுத்துக் கொடுத்த பெருமக்கள் எங்கிருந்து கொடுத்தீர்கள்? அதை போல அருந்ததிய மக்களுக்கு 3 விழுக்காடு இல்ல 6 விழுக்காடு கூட கொடுங்கள், பொதுவில் இருந்து எடுத்துக் கொடுங்கள். போற்றுகிறோம், கொண்டாடுகிறோம். ஆனால் என்னிலிருந்து எடுத்துக் கொடுக்கிற போது, எனக்கே போதாத போது அந்த 3 விழுக்காடை கொடுத்தீர்கள், கொடுத்து விட்டீர்கள். நான் இழந்த 3ஐ இவ்வளவு காலம் அதிகாரத்தில் இருந்த நீங்கள் திருப்பி எடுத்துக்கொண்டு வந்து அந்த 3ஐ எங்களுக்கு கொடுத்து விடுங்கள். இதான் எங்கள் போராட்டம். நீங்கள் செய்ய மாட்டீர்கள். ஆனால் நாங்கள் வந்து பழங்குடி மக்கள், ஆதி பறையர்குடி மக்கள், தேவேந்திர மக்கள் இழந்திருக்கிற இந்த 3 விழுக்காட்டை திருப்பி எடுத்து வந்து சேர்ப்போம். இதுதான், அதற்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்து வருகிறோம். இதனாலே அறிவார்ந்த பெருமக்கள், என் அன்பு சொந்தங்கள், தேர்தலில் வாக்கு செலுத்துவது என்பது ஒரு சடங்கல்ல, ஒரு முறை அல்ல. ஜனநாயகத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிற மதிப்புமிக்க உரிமை என்பதை உணர்ந்து நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். இந்த கட்சிக்குத்தான் நான் செலுத்துவேன் என்பது அது ஒரு நோய். இந்த சாதிக்குத்தான் செலுத்துவேன், இந்த மதத்துக்குத்தான் செலுத்துவேன் என்பது அது ஒரு போதை. பன்னெடுங்காலமாக என் இன மக்கள் மயக்கத்திலே இருக்கிறார்கள். பெரிய மயக்கம் சாதி மயக்கம், அடுத்த அதை பெரிய மயக்கம் மத மயக்கம். போதை உட்கொண்டவன், சாராயம் குடித்தவன், போதை பொருளை பயன்படுத்தியவன் படுத்து எழுந்தால் அந்த போதை தெளிந்து விடுகிறது. ஆனால் சாதி மத போதை ஏறினால் செத்து புதைத்தாலும் போவதில்லை.
ஏன் புதைக்கிற சுடுகாட்டில் எழுதி வைக்கிறான் சுப்பிரமணிய நாடார், ஆறுமுக கவுண்டர், சிவசாமி செட்டியார் என்று புதவொலியிலும் எழுதிக்கிறான். அப்ப எது பேராபத்தானது? இந்த மயக்கத்தை எவ்வளவு காலத்துக்கு தூக்கி சுமப்பது? ஒரு தேசியன ஓர்மையை பிளந்து பிரிக்கிற பெரும் தீமையாக இதுதான் இருக்கிறது. இதைத்தான் தன்னின பகை என்று நமது முன்னவர்கள் சொல்கிறார். இந்த சாதி மத மயக்கத்திலிருந்து வெளியில வருகிற போது வாய் வழியே செலுத்துகிற சாராய போதை வருகிறது. அந்த மயக்கத்திலிருந்து தெளிந்தால் கண்ணு வழியே காது வழியே போதை ஏத்துகிற திரை கவர்ச்சி வருகிறது. அந்த மயக்கத்திலே இருக்கிறான். திரைப்படத்தில் சண்டை போட்டு விட்டால் நிஜத்திலே எல்லாவற்றையும் வென்று விடுவார், எல்லாவற்றையும் செய்து விடுவார் என்று வெடிக்கிறார். இது ஒரு மயக்கம், இது ஒரு போதை. இந்த எல்லா போதைகளிலிருந்தும் தெளிவுபடுத்தி வெளியிலே கொண்டு வந்து நிறுத்தினால், அடர்த்தியாக மழை கொட்டினால் எப்படி முன்னாடி இருக்கிறது கண்ணுக்கு தெரியாதோ அப்படி பண மழையால் கொட்டி என் மக்களின் கண்களை மறைத்து விடுகிறார்கள். இப்ப பேசும்போது கேட்கும் போது சரிதான் சீமான் சொல்றது, அவனுக்கு தான் ஒரு ஓட்டை போட்டு பார்ப்போமே என்று வீட்டுக்கு போனால் வீட்டு வாசல்ல நின்று 5 ஓட்டா, ஓட்டுக்கு 3000 என்று எண்ணி நீட்டும் போது எல்லாம் போயிருது. இதுதான் இங்க இருக்க பிரச்சனை. இந்த இடத்தில் தான் எங்களை என்ன விலை கொடுத்தும் வாங்க முடியாது என்று தன்மானமிக்க என் மக்கள் இந்த இடத்திலே நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு வரலாற்று வாய்ப்பு, காலம் கையெழுத்திருக்கிற ஒரு கடமை. நீங்கள் எதை நினைத்து பார்க்க வேண்டும்? இந்த மண்ணின் விடுதலைக்கு செக்கெடுத்த நம் பாட்டனை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடி செத்த வீர மறவர்கள் முன்னோர்களை நினைவில் கொள்ள வேண்டும். தூக்கிலே தொங்கிய நம் பாட்டன் தீரன் சின்னமலை, உன் துப்பாக்கியின் தோட்டா என்னடா என் ஆட்டு புழுக்கைக்கு சமம் என்று போராடி மாண்ட வீர பாட்டன் அழகுமுத்து கொன் நினைவுக்கு வர வேண்டும். பூலித்தேவனாம் நெற்கட்டும் சேவலாம் என்ன செய்து விடுவான் என்று படை கிளப்பி வந்த ஆங்கிலேயனை புறமுதுகு காட்டு ஓட வாளையும் வேலையும் வைத்து விரட்டி அடித்த பாட்டன் பூலித்தேவன் நினைவுக்கு வர வேண்டும். பண்டார வன்னியனும் பெரும்பிடுகு முத்தரையரும் சுந்தரலிங்கனாரும் வெள்ளையத்தேவனும் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியாரும் மாமன்னர் மருதிருவழும் நம் மணக்கன் முன்பே வந்து வந்து போக வேண்டும். சிறைப்பட்டவன், செக்கிழுத்தவன், தூக்கிலே தொங்கியவன், இவருடைய வீரமும் தியாகமும் நமக்கு நினைவிலே வந்தால் அற்ப 1000 500க்கு நம் உரிமையை விற்கிற எண்ணம் வருமா என்று பார்க்க வேண்டும். என் இன சொந்தங்கள் உழுது பிழைக்கிற காட்டை விற்பான், அடமானம் வைப்பான், கட்டி வாழ்கிற வீட்டை விற்பான், கட்டிய மனைவியின் தாலியை கூட அடமானம் வைப்பான் வறுமைக்கு. ஆனால் தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டான் என்பதை இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு முறை காட்டுங்கள், ஒரு முறை காட்டுங்கள். அதனால் அறிவார்ந்த எனது மக்கள், என் அன்பு சொந்தங்கள், ஒரு மாற்றம் வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களே ஆனால், ஊழல் லஞ்சத்தை விரும்பவில்லை, இந்த கொடிய வறுமையை தொலைக்க முடியவில்லை, படிக்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி இல்லை, படித்து விட்டால் பார்க்க வேலை இல்லை, இப்படி எண்ணற்ற துயரங்கள் துன்பங்கள் உங்களை துரத்தி அடித்தால் அந்த துன்ப துயரத்தை துரத்தி அடிக்க உங்களிடத்திலே ஒரு வலிமை இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் ஒற்றை வாக்கு. நீங்கள் செலுத்துகிற வாக்கு எங்களுக்கான வெற்றிக்கல்ல, உங்களின் வெற்றிக்கு, மண்ணின் மக்களின் வெற்றிக்கு. இவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், சீமானை வளர விட்டு விடாதீர்கள். நான் மண்ணில் வளர்கிற மரம் அல்ல, என் மக்களின் மனத்தில் வளர்கிற மகத்தான தத்துவத்தை கொண்டு நிற்கிற மகன். என் வளர்ச்சியை நீங்கள் வீழ்த்த முடியாது. என் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொன்னது போல, நான் இல்லாது போனாலும் என் அரசியலை நீங்கள் வீழ்த்த முடியாது.
என்னை தவிர்க்கலாம், நான் முன்வைத்த அரசியலை நீங்கள் தவிர்க்க முடியாது. ஏனால் தலை சிறந்த தத்துவத்தை ஏற்று நிற்கிற தமிழ் பிள்ளைகள் நாங்கள். எனவே அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள், ஈரோட்டு கிழக்கிலே வாழ்கிற என் உயிருக்கினிய உறவுகள், உங்கள் மதிப்புமிக்க வாக்கை என்னுடைய தங்கை சீதா லட்சுமிக்கு மைக்கு சின்னத்திலே, ஒளிவாங்கி சின்னத்திலே செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த மண்ணின் வெற்றி மாற்றத்திற்கான வெற்றி, ஒரு மாற்று அரசியலுக்கான வெற்றி என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வருகிற பிப்ரவரி இந்த 5ஆம் தேதி நீங்கள் வாக்கை செலுத்துகிற போது வரிசை எண் 2 இருக்கிற மைக்கு சின்னத்தில் அழுத்தி என்னுடைய தங்கையை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.